வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு ஸ்கேல்ப்ல ஏற்படுற இந்த டாண்ட்ரஃப்ப ரெட்யூஸ் பண்றதுக்காக, நீங்க நெறைய ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர்லாம் ட்ரை ஆறத நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் வந்து கிளீன் ஆனாலும் கூட, உங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா, ரஃப் ஆகுதுன்னா, இந்த வீடியோல சொல்லப்போற ஷாம்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது என்ன ஷாம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பில்கிரிம் ஆஸ்திரேலியன் டீ நான் ட்ரையிங் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு ஏற்படுற டாண்ட்ரஃப் வந்து ரெட்யூஸ் பண்ணுதா? இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகாம இது வந்து புரொடெக்ட் பண்ணுதா? இதோட இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன? இந்த ஷாம்பு யார் யார் யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடிக்க பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு டீட்டெயிலா புரியும். ஜென்ரலாவே ஹேர் கேர், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு ஃபேமஸான பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்கிரிம் பிராண்ட். அந்த பில்கிரிம் பிராண்டுல ரொம்ப ஒரு முக்கியமான ஷாம்பூனா, இந்த ஆஸ்திரேலியன் டீ நான் ட்ரையிங் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு சொல்லலாம். இது ஜென்ரலா எதுக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஸ்கேல்ப்ல ஏற்படுற டாண்ட்ரஃப்ப வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும், நம்மளோட ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான இச்சிங் ஏற்படுது. அதாவது அரிப்பு ஏற்படுதுன்னா, அத ரிலீஃப் பண்றதுக்கும், எக்ஸசிவ் ஆயில் நம்மளோட ஸ்கேல்ப்ல இருந்தா, அத ரிமூவ் பண்றதுக்கும், நம்மளோட ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகாம புரொடெக்ட் பண்றதுக்காகவும், இந்த ஆஸ்திரேலியன் டீ நான் ட்ரையிங் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இதுல உள்ள கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீ ஆயில். இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நமக்கு ஏற்படுற டாண்ட்ரஃப்ப வந்து ரெட்யூஸ் பண்றது மட்டுமல்லாம, நம்மளோட ஸ்கேல்ப்பையும் பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணுது. இந்த ஷாம்புல உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலூரோனிக் ஆசிட். இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ப வந்து இந்த டீ ஆயில் வந்து கிளீன் பண்ணுது. அப்படி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ப வந்து மாய்ஸ்சரைஸ் அதாவது ட்ரை ஆகாம மாய்ஸ்சர் பண்றதுக்கு இந்த ஹைலூரோனிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செராமிட்ஸ். இந்த செராமிட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் பேரியர சப்போர்ட் பண்ணுது. அதாவது நம்மளோட ஸ்கேல்ப்ப வந்து ஹெல்த்தியாகவும், மாய்ஸ்சர வந்து பேலன்ஸா மெயின்டெயின் பண்றதுக்கும் இந்த செராமைட் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம இப்ப பார்த்த இந்த டீ ஆயில், ஹைலூரோனிக் ஆசிட், செராமிட்ஸ் இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸும் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, டாண்ட்ரஃப்ப வந்து கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம, இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மோட ஹேர் வந்து ட்ரை ஆகாம புரொடெக்ட் பண்றதுக்கும் இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆஸ்திரேலியன் டீ நான் ட்ரையிங் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. இதோட டெக்ஸ்சர் அண்ட் ப்ராக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஷாம்போட டெக்ஸ்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும். இந்த ஷாம்புல வாட்டர மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோம் வரும். இந்த ஷாம்போட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரீ ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நம்மளோட ஹேர வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் வந்து கிளீன் ஆனது மட்டும் இல்லாம, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் குடுக்குது. இந்த ஷாம்புல உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி உள்ள இந்த டாண்ட்ரஃப்லாம் கண்ட்ரோல் ஆகுறது மட்டும் இல்லாம, இந்த ஷாம்புல பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ட்ரையிங் ஃபார்முலா இருக்கு. அதாவது இந்த ஷாம்பு வந்து அப்ளை பண்ணது வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகாது. இந்த ஷாம்புல ஒரு நான் ட்ரையிங் ஃபார்முலா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணுது. இட்சி ஸ்கேல்ப்பா இருந்துச்சுன்னா, அத ரிலீஃப் பண்றது. இந்த ஷாம்பு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட் ஃபீல் குடுக்குறது. இதெல்லாம் இந்த ஷாம்போட ப்ரோஸா சொல்லலாம். நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணிட்டு நாளைக்கே ஒரு நல்ல ரிசல்ட் குடுக்குமான்னா, எந்த ஷாம்பும் அப்படி குடுக்காது. கண்டிப்பா இந்த ஷாம்புவ கன்சிஸ்டன்ஸா சில வாரங்கள் வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும். அப்பம்போது தான் நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ட வந்து இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு குடுக்கும். யாரெல்லாம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் டாண்ட்ரஃப் வந்து மைல்டாவோ, மாடரேட்டாவோ இருக்கோ, அவங்கலாம் இந்த ஷாம்பு வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் ஆயிலி ஸ்கேல்ப்பா இருக்கோ, அவங்களும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது, ஸ்கேல்ப்ல உள்ள ஆயிலி, டெட் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுது. அடுத்து இந்த ஷாம்பு வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம்னா, ஹேர் ஷாம்பு வந்து யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆனுச்சுன்னா, இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ட குடுக்கும். ட்ரை ஆகாம மாய்ஸ்சர வந்து மெயின்டெயின் பண்றோம். அது மட்டும் இல்லாம இட்சி ஸ்கேல்ப்பா இருந்தா, அவங்களும் இந்த ஷாம்பு வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பொல்யூஷன்ல வந்து வேலைக்கெல்லாம் போவாங்க. அதாவது டெய்லியும் பார்த்தீங்கன்னா, வெயில்ல சுத்துவாங்க. பொல்யூஷன்ல வேலைக்கு போவாங்க. அவங்கலாம் இந்த ஷாம்பு வந்து ரெகுலரா யூஸ் பண்ணலாம். கன்க்ளூஷனா என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்கிரின் ஆஸ்திரேலியன் டீ நான் ட்ரையிங் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஸ்கேல்ப்ல உள்ள டாண்ட்ரஃப்ப கண்ட்ரோல் பண்றது மட்டுமல்லாம, நம்மளோட ஹேர் ட்ரை ஆறது வந்து இத வந்து புரொடெக்ஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ப வந்து கிளீன் பண்ணி மாய்ஸ்சர வந்து பேலன்ஸ் பண்ணுது. இந்த மாய்ஸ்சர வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு முக்கியமா பங்கு வகிக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலூரோனிக் ஆசிட், செராமிக்ஸ் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கேல்ப்ல உள்ள டாண்ட்ரஃப்பும் கம்மியாகணும்,
உங்களுக்கு ஹேர் வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஸ்கேல்ப்ப வந்து கிளீன் பண்ணி, ட்ரை ஆகாம அந்த மாய்ஸ்சர வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த பில்கிரிம் ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ நான் ட்ரையிங் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க விருப்பப்பட்டா நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ போடுற நான் போடுற வீடியோ வந்து உங்க நோட்டிஃபிகேஷன் வரும்.